இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சிவகாசி சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகளை பார்க்க இருக்கிறோம். 1977 இருந்து 2021 வரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்க்க இருக்கிறோம். முதல் 2 இடங்களை மட்டும் பார்க்க இருக்கிறோம். வெற்றி பெற்றது யார், அவங்கள ஏற்று போட்டிட்டு 2வது இடத்துல இருக்கிறது யார், எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, யார் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றாங்க, எந்த கட்சி வெற்றி பெற்றாங்க, எந்த வருஷம் போட்டிக்கிட்டாங்க, எல்லாவற்றையும் இந்த டேட்டாவாக நம்ம இந்த தரவுகள் முழுவதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்ருக்கிறது சிவகாசி சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். இது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் சிவகாசி சட்டமன்ற தொகுதி. 1977 நமக்கு தரவுகள் இருக்கிறதுனால நம்ம முழுவதும் பார்ப்போம். 1977 பார்க்கணுன்னா ராமசாமி அவர்கள் ஜனதா கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 24,518 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். 31% ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஜனதா கட்சி சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் 1977 வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2வது இடத்துல யார் இருக்கான்னா தார்வார். அவங்க வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டிட்டு 17,862 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 29% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கு காங்கிரஸ் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். 1977 எடுத்துக்கிட்டோம்னா ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க சிவகாசி சட்டமன்ற தொகுதியில். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1980 ஆண்டு நடைபெற்ற சிவகாசி சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். பாலகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்டு அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 53,881 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 61% ஓட்டு வாங்கி அதிமுக இந்த முறை சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் 1980 வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா அழகு தேவர் அவர்கள் திமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 27,348 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 31% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். சிவகாசி சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். 1980 பார்க்கணுன்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறதா நம்ம பார்க்குறோம் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 1984 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். பாலகிருஷ்ணன் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று இந்த முறையும் 2வது முறையும் வெற்றி பெறுகிறாங்க. அவங்க வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். 98 1980 வெற்றி பெற்றவங்க 1984 வெற்றி பெறுகிறாங்க. இந்த முறை அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 41,731 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 37% ஓட்டு வாங்கி வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். அதிமுக இந்த முறை 1984 சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா பெருமாள் சாமி அவர்கள் சுயேட்சையாக நின்று அவங்க வந்து தோல்வி அடைந்தாங்க. 30,930 ஓட்டு வாங்கியிருக்காங்க. சுயேட்சையாக நின்று 27% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. சுயேட்சையாக நின்னா பெருமாள் சாமி அவர்கள். நம்ம பார்த்துட்ருக்கிறது சிவகாசி சட்டமன்ற தொகுதி. 1984 அதிமுக வெற்றி பெறுகிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் சிவகாசி சட்டமன்ற தொகுதி. சீனிவாசன் அவர்கள் போட்டிட்டு திமுக சார்பாக நின்று 1989 வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். 41,027 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 31% ஓட்டு வாங்கி இந்த முறை திமுக சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். அவங்கள ஏற்று போட்டிட்டது யாருன்னா ஐயப்பன் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக நின்று தோல்வி அடைகிறாங்க. 35,112 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 26% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம் காங்கிரஸ் கட்சி. வெற்றி பெற்றது பார்க்கணுன்னா 1989 திமுக இந்த முறை வெற்றி பெறுகிறார். முதல் தடவை இந்த தொகுதியில், 2வது தடவை வெற்றி பெறுகிறத நம்ம பார்க்குறோம். இந்த தொகுதியில் திமுக இந்த முறை வெற்றி பெறுகிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 1991 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். நம்ம சிவகாசி சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை தான் இந்த வீடியோ முழுவதும் பார்த்துட்ருக்கோம். பால கங்காதரன் அவங்க போட்டிக்கிட்டு அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெறுகிறாங்க. இந்த முறை 1991 பார்க்கணுன்னா அதிமுக சிவகாசி சட்டமன்ற தொகுதியை வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். 84,785 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 65% ஓட்டு வாங்கி வெற்றி பெறுறாங்க. அவங்கள எதிர்த்து போட்டிக்கிட்டது திமுக சார்பாக பூபதி ராஜாராம் அவங்க போட்டியிட்டு தோல்வி அடைந்தாங்க. 2வது இடத்துல இருக்காங்க. 37,059 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 28% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 1991 அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. சிவகாசி சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1996 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். நம்ம சிவகாசி சட்டமன்ற தொகுதி முழுவதும் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் சொக்கர் அவர்கள் போட்டிகிட்ருக்காங்க தமாக சார்பாக. 61,322 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38% ஓட்டு வாங்கி தமாக வெற்றி பெற்றிருக்காங்க. அழகர் சாமி அவர்கள் அவங்கள எதிர்த்து போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 42,590 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 26% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம் அதிமுக. இந்த தொகுதியில் பார்க்கணுன்னா 1996
தேமுக வெற்றி பெற்றிருக்காங்க. முதல் முறையாக தேமுக வெற்றி பெற்றிருக்காங்க. சிவகாசி சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சிவகாசி சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த முறையும் தேமுக தான் வெற்றி பெறுறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ராஜகோபால் அவர்கள் போட்டியிடுதாங்க. இந்த முறை 65,954 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 42% ஓட்டு வாங்கி தேமுக இந்த முறை வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். 2001 சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் தொடர்ச்சியாக 2 முறை தேமுக வெற்றி பெறுறாங்க. தங்கராஜ் அவர்கள் திமுக சார்பாக நின்று தோல்வி அடைந்தாங்க. இந்த முறை 60,233 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39% ஓட்டு வாங்கி திமுக இந்த முறை தோல்வி அடைகிறத பார்க்கணுன்னா 2 முறை தொடர்ச்சியாக 96 2001லையும் அடுத்த 96 2001லையும் தேமுக சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுகிறத நம்ம இந்த வீடியோ முழுதும் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் மேதிமுக இந்த முறை வெற்றி பெறுகிறாங்க. ஞானதாஸ் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். 79,992 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44% ஓட்டு வாங்கி வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். தங்கராஜ் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைகிறாங்க. 2வது இடத்துல இருக்காங்க. திமுக 2வது இடத்துல இருக்குது. திமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 70,721 ஓட்டு வாங்கியிருக்கிறத பார்த்துக்கிறோம். 39% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்குது திமுக. 2006 நம்ம பார்த்துட்ருக்கோம். சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் மேதிமுக 2006 வெற்றி பெறுறாங்க. சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் பார்த்துட்ருக்கோம். சிவகாசி சட்டமன்ற தொகுதி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி ஆகும். அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். KD ராஜேந்திர பாலாஜி அவர்கள் போட்டியிடுதாங்க. இந்த முறை அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெறுறாங்க. அதிமுக இந்த முறை சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். 86,678 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 59.14% ஓட்டு வாங்கி வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்ட திமுக சார்பாக வனராஜா அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைகிறாங்க. 51,344 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 35.3% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம் திமுக. இந்த முறை அதிமுக கைப்பற்றாங்க சிவகாசி சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம் 2011. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2016 சிவகாசி சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். முதல் 2 இடங்களை மட்டும் பார்த்துட்ருக்கோம். இந்த முறையும் அதே வேட்பாளர் அதே கட்சி தான் வெற்றி பெறுகிறாங்க. அதிமுக தான் வெற்றி பெறுகிறாங்க. KD ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தொடர்ச்சியாக 2வது முறை வெற்றி பெறுகிறாங்க. 2வது முறை அதிமுக வெற்றி பெறுகிறது. 76,734 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44.36% ஓட்டு வாங்கி வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது இந்த முறை காங்கிரஸ் கட்சி சார்பாக ராஜா சொக்கர் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைகிறாங்க. 61,986 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 35.83% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம் காங்கிரஸ். இந்த முறை அதிமுக தான் தொடர்ச்சியாக வெற்றி பெறுகிறாங்க. 2016லையும் சிவகாசி சட்டமன்ற தொகுதியை தக்க வச்சிட்ருக்காங்க அதிமுக என்று பார்க்குறோம். கடைசியாக நம்ம பார்க்க இருப்பது 2021 நடைபெற்ற சிவகாசி சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். அசோகன் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக இந்த முறை நின்று வெற்றி பெறுகிறாங்க. இந்த முறை காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதியில் எப்போ போட்டிட்டாங்கன்னா 1957 62 வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 2021 தான் காங்கிரஸ் கட்சி போட்டிட்டு இந்த முறை வெற்றி பெறுகிறாங்க. போன முறை போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2016 தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு பிறகு 2089 தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1977 தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் 2021 அசோகன் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று இப்போ கரண்ட் MLAவாக இருக்காங்க. அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 78,947 ஓட்டு, 42.66% ஓட்டு வாங்கி முதல் இடத்துல இருக்காங்க, வெற்றி பெறுறாங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது இந்த முறை அதிமுக சார்பாக லட்சுமி கணேசன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 61,628 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 33.30% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்க பார்க்குறோம். இப்போ கடைசியாக நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் 2021 பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ முழுதும் நம்ம பார்த்துட்ருக்கோம். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் சிவகாசி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் உள்ள 1977 இருந்து நம்ம முழு டேட்டாவும் பார்த்துருக்கோம். 2021 வரை பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலுக்கு நீங்கள் புதியவர் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம்.